தாவீதுனுடைய நாட்களில் ஒரு கோல்டன் இயரா அப்படின்னு சொல்லலாம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொற்காலம். திரும்ப அந்த ராஜ்யத்தை எடுத்து கட்டுறாரு. அவங்க இழந்து போன பகுதிகளெல்லாம் அவர் விரிவாக்குறாரு. சண்டைகள் எல்லாம் முடிந்து போகுது. இப்போ கட்டடங்கள்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு நல்ல ஒரு வீடு கட்டிட்டாரு. சூப்பராக ஒரு முதல்ல வீடு போட்டுட்டாரு. அப்புறம் தேவனுடைய இந்த அந்த உடன்படிக்கை பெட்டி எங்கேயோ இருந்துச்சு, அதை ஆடி பாடி கொண்டு வந்துட்டார், வீட்டுக்கு கொண்டு வந்துட்டார். அதை ஒரு கூடாரத்தில் தான் வச்சுருக்குறாங்க. இப்போ அவருக்கு வந்து ராத்திரியில் ஒரு இது ஓடுது, என்ன பண்ணணும், நம்ம ஒரு நல்ல வீட்டில் படுத்துருக்கோம். அப்படி படுத்துருக்கும் போது மேலே கூரையை பார்த்துருப்பாரு. பார்த்துட்டு வந்து என்ன செய்றாரு, இப்போ நம்ம நல்ல வீட்டில் இருக்கிற கேதுரு மரங்கள்னால இவ்வளவு பெரிய என்ன ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணாங்க இந்த டீ கூட்டை வச்சு கட்டியிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய இந்த வாசஸ்தலம் எங்கே இருக்குது, ஒரு கூடாரத்தில் இருக்குது. நான் ஒரு வாசஸ்தலத்தை கட்டுவேன்னு சொல்லி நாத்தானை கூப்பிட்டார். நாத்தான் தீர்க்கதரிசி நாத்தான்கிட்ட கூப்பிட்டேன்னு சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் இவ்வளோ நல்ல இடத்துல இருக்கிறேன், கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுறேன் எனக்கு. நாத்தான்னு சொல்லிட்டாரு, சரி நீ செய்கிறதெல்லாம் ஆண்டவர் எப்போ நீ நடத்து, கர்த்தர் நடத்து அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. போனோன்னே திரும்ப நாத்தானுக்கு திரும்ப வருது, இல்லை போய் திரும்ப அவர் பிளானை மாற்று அப்படின்றார். நேராக திரும்பவும் சொல்கிறாரு, நீ என்னப்பா எனக்கு வீடு கட்டுறது, நான் உனக்கு வீடு கட்ட போகிறேன். உன்னுடைய வீடை நான் நிரந்தரமாக கட்ட போகிறேன். உன்னுடைய ராஜ்யத்தையும் நான் நிரந்தரமாக கட்ட போகிறேன். உன்னுடைய சிங்காசனத்தையும் நிரந்தரமாக கட்ட போகிறேன். அந்த சிங்காசனத்தில் அமரக்கூடிய ராஜா எப்பொழுதும் அரசாளக்கூடிய ஒரு ராஜாவாக வருவார். அவரையும் நான் வந்து என்றடைக்கும் அரசாள வேண்டிய வைப்பேன். அப்போ தாவீதுக்கு அப்போ தான் புரியுது. அப்படி விழுந்து, ஆண்டவரே வெகு காலத்து செய்தியை மனுஷ பிரமாணமாக இப்படி ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீரேன். வெகு காலத்தில் நடக்கக்கூடியது, வெகு தூரமாக இருக்க காலத்து செய்தியை மனுஷ முறையாய் சொன்னீரேன். நான் இன்னுமே சொல்கிறது என்ன, நீர் செய்கிறது செய்ய ஆண்டவரே. இது எப்படின்னா, ஒரு வேலைக்கு போகிறோம், எனக்கு ஒரு 50,000 ரூபா சம்பளம் கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி அவன் 60,000 ரூபா கொடுக்குற மாதிரி. என்னங்க நீங்கள் அப்படி நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 லட்ச ரூபா கொடுக்குற மாதிரி. 1 லட்ச ரூபாய்க்கு நான் கூப்பிட்ருக்கேன், நீங்கள் 50,000 ரூபாயை போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு. இல்லை, இப்போ 1 லட்ச ரூபா கொடுக்க போகிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன். அந்த சந்ததியோட வித்து உன்னுடைய வித்து, அது அந்த வித்து ஆனது என்ன செய்யும், தாவீதின் ஈசாயின் வம்சத்திலையும் தாவீதனுடைய வம்சத்திலையும் வரக்கூடியவர் என்ன செய்வார்னா ஒரு பெரிய ஆளுகை என்ன செய்வார். அதை நீ பார்க்கணும் அப்படிங்கிறார்.